கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளில கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. எலியாவின் தேவன் எங்கள் தேவனாக இருப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா 14 வசனம் கூட வாசிப்போம். 3:14. பிரசங்கி, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தேவன் செய்வது இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது காரியத்துல, தேவன் செய்வதுதான் என்றென்றைக்கு என்ன பண்ணுமா, நிலைக்கும் கூட. இப்ப நிலைக்கிற ஒரு அனுபவம், நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். இப்ப தேவன் கொடுக்கறதா நமக்கு என்ன பண்ணணும், அது நித்திய காலமாக ஆண்டவர் என்னுடைய சமாதானம் கொடுத்து போயிருன்னு சொல்றாரு. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா, தாவீது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் தேவனே அவனுக்கு என்ன பண்ணாரு, அவனை ராஜாவாக்கினார். ஆனா இன்னொருத்த பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் என்ன பண்றாங்க, சவுல ராஜா ஆக்குறாங்க. சவுல ராஜா, எனக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஆண்டவர் அதே மாதிரி சவுலை கொடுத்தா மறுபடியும் அந்த சவுல அவன் தேவ வார்த்தை கீழ்ப்படியாம அவன் இஷ்டம்படி ஜனங்களுக்கு பயந்து என்ன பண்றான், அவன் பலியிட போனான்னு பார்க்க முடியும். அது நிலைக்கல, சவுலுடைய ராஜ்யம் நிலைக்கல. ஆனா தாவீதுனுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருந்தது. ஏன்னா அது தேவன் நிலைநிறுத்தினார், தேவன் அவனை பாதுகாத்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார், தேவன் அவனை பலப்படுத்தினார். எத்தனையோ அவன் போராட்டங்களை சந்திச்சான், நிந்தனைகளை அவமானங்களை சந்திச்சான். ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, தேவன் என்ன பண்ணார், அந்த தாவீதுனுடைய ராஜ்யபாரத்தை, அவருடைய சிங்காசனத்தை தேவன் நிலைக்க பண்ணினார் என்றது. தேவன் நமக்கு கொடுத்ததை நிச்சயமாய் நிலைக்க பண்ணுவார். ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக அவர் செய்வது எதுவோ அப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணும், ஐசுவயத்தை கொடுக்கும், அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஜெபித்து கொள்ளும் பொழுது, நம்மளா உனக்கு இஷ்டப்படி செய்யாதபடிக்கு, ஆண்டவரே இந்த காரியத்துல அப்பா நீ உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபித்தோம்னா, ஆண்டவர் நிச்சயமாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கும் கூட அவன் தேவ சமூகத்தில் அவன் கேட்ட பொழுதுதான், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை, எனக்கு ஒரு புத்திர சந்தானம் இல்லைன்னு சொல்லி அவன் இயங்குகிறதை பார்க்க முடியுது. அவன் என்னென்னமோ மாம்சத்துல செஞ்சு பார்க்கறான், அது என்ன பண்ணல, அவனுக்கு நிலையான ஒரு சந்தோஷம் கொடுக்கல, நிலைச்சது நிற்கல. ஆனால் தேவன் கொடுத்தது அவனுக்கு நிலைத்திருந்தது. அவன் சந்ததி இன்னும் நான் பேசுவேன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா ஆண்டவர் நல்ல ஒரு ஆபிரகாமுக்கு ஈசா கொடுத்து நிலைக்க பண்ணின ஆண்டவர் உங்கள் சந்ததியை தேவன் நிலைக்க பண்ணுவார். ஆண்டவர் செய்வது எதுவோ அப்ப தேவன் உங்களை என்ன பண்ணாரு, குடும்பத்துல வைத்திருக்கிறா, அந்த வேலை ஸ்தலத்தை வைத்திருக்கிறா, அந்த பணியில வைத்திருக்கிறா, உங்கள் குடும்பத்தில் ஒரு தலைவனா வைத்திருக்கிறார்னா அதை நீங்க சரியாக, ஆண்டவரே இது உம்முடைய கரத்துல இருந்து வந்ததுப்பான்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவரோட நிலைக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். இப்படி விதையை போட்டால் அது சரியான இடத்துல, அந்த நல்ல நிலத்தை விதைஞ்சா அந்த விதை என்ன பண்ணும், அது முளைக்கும். கற்பாறையிலையோ முள்முள் உடகுலையோ பாறையில போட்டால் பார்க்குற விளைச்சல் மாதிரி இருக்கும், ஆனா என்ன பண்ண சீக்கிரம் பொசஞ்சு போகும். இப்ப நம்ம இன்னைக்குள்ள யோசிக்கிறோம், தேவன் என்ன பண்றாரு, அவன் நம்முடைய தலைமுறைகளை யோசிக்கிற தேவன். அவன் என்ன பண்ணும், எப்பயுமே நம்ம நல்லா இருக்கணும், நம்ம இன்னைக்கும் நல்லா இருக்கும்ல ஆண்டு சொல்லாம நீ என்றென்றைக்கும் வாழ்ந்து சுகித்து இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல அப்ப எல்லாவற்றும் ஒரு ரட்சிப்பு அவன் தேவனுடைய தேடுகிறது. அது என்ன நிலைத்து இருக்கணும். அதுதான் வந்து அத்திப்பழம் மாதிரி பூத்தி அப்படியே பெறக்கூடாது. ஆண்டவருக்காக என்ன பண்ணும், நிலைத்து இருக்கணும். ஏதாவது உற்சாகத்துல பேசிட்டு போகுது அப்படியே அப்படின்னு இல்லை, ஆண்டவருக்காக. இன்னைக்கு குழந்தை அந்த பருவமாகி பெரிய பிள்ளாகி தாய் தகவனை அப்படியே கடைசி பார்த்தோன்னா தாய் பணம் கவனிக்காம சில பேர் என்ன பண்ணுவோம், போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நீங்க செய்வது எதுவோ அது எனக்கு, நீங்க கொடுக்கறது எனக்கு அது நிரந்தரமானதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிரந்தரமான சமாதானத்தையும் நித்திய வாழ்வையும் சுக வாழ்வையும் தேவன் கொடுத்து நம்மளை நிச்சயமாய் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா உன்னை கூட்டக்கூடாது, ஒன்று குறைச்சும் பேசக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுறது கூட்டாத குறைக்காத. இன்னொரு கவலைப்படுறதுனால ஒரு மட்டும் கூழ்த்தவோ குறைக்கனால முடியாது. அதனால இப்போ மிஞ்சின நீதிமானா இராதே அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு செய்யுங்க, என் குடும்பத்துக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிலைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் செய்வது எதுவோ அதுவே வாழ்க்கையில நிலைத்திருக்கக்கூடிய சீயோன் பருவத்தை போல நிலைத்திருக்கிற அனுபவத்தில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவமூலமா பரிசுத்த தேவனே நம்முடைய பிள்ளைகளை கூட
கர்த்தனை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் செய்வது எதுவோ ஆண்டவரே அது வாய்க்குமோ இது வாய்க்குமோ என்று எழுதப்பட்டிருக்கனாலும் காலைகளும் விதையே விதை, மாலை உன் கையில் நெகிழவிடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அந்த விதைகளை உடைய பிள்ளைகள் ஜெபம் என்ற விதைகளை, ஆண்டவரே நன்மை என்ற விதைகளை, ஆண்டவரே சோதனை எதெல்லாம் உடைய அப்பாவுடைய வார்த்தைகளை விதைக்கிறார்களோ அந்த வார்த்தை நல்ல ஒரு பலனை கொடுக்க, ஆண்டவரே நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தி தாவீதினுடைய சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே அவருடைய சிங்காசனத்தை நிலைத்திருக்கத்தை பண்ணினப்பா. தாவீதின் ஆண்டவரே வம்சத்திலிருந்து வெளிவந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை அப்பா இருப்பதற்காய் சோத்திரம், தலைமுறைகளையும் தேவனாக இருப்பதற்காய் சோத்திரம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசை தலைமுறைகள் பிள்ளைகள் காணட்டும் அப்பா. நிலைத்திருக்கு இந்த சந்தோஷம் ஆண்டவரே வந்து போறதா இருக்காதபடிக்கு, சமானம் வந்து போறதா இருக்காதபடிக்கு, ஒரு நேரத்துல சந்தோஷமா இருக்கு, ஒரு நேரம் துக்கமா இருக்க, நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நீ தருவீராக இந்த பிள்ளைகளை மகிழ பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாளுகளுக்கு ஆஸ்வதம் நாளா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.